டெவில்ஸ் லெவல் அந்த கேம் தான் ஆட போகிறோம். எல்லாம் அந்த கேம் விளையாடி வெறுப்பாக இருக்குன்றாங்க. நம்ம ட்ரை பண்ணிடணும் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டே கீழே விழுந்தாச்சு. ஆனால் நம்ம திருப்பி வருவோம். இந்த டைம்லாம் நான் தோக்கவே மாட்டேன். ஒரு டைம் தான் துண்டு தவறும். கரெக்டாக போயாச்சு. வெயிட் ஜம்ப்பு அவள் தான். லெவல் 2 முடிச்சாச்சு. லெவல் 3 என்னடா இது? பின்னாடி ஓடுறோம். என்னங்க அது? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓடு ஜம்ப். ஐயோ கஷ்டமாக இருக்கும் போலியா. லெவல் 1 எவ்வளோ கஷ்டமாகுதுண்ணா, லெவல் 2 லெவல் 3லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த குதிக்கவே முடியல ரொம்ப நேரமாக. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பையும் குதிக்க முடியல. இந்த குதிக்கவே பல வருஷம் ஆகும் போல். ரீப்ளே மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரிஜினல் தான். உயிர்ந்துனே கிடக்கிறேன் நானும். குதிக்கவே முடியல சுத்தமாக. இந்த டைம் அது குதிக்க முடியுதா பார்ப்போம். இந்த டைம் கன்ஃபார்ம் குச்சிடலாம். குச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டைமும் மண்ணை கவிட்டோம். இந்த டைம் கன்ஃபார்ம் குச்சிடலாம். குச்சாச்சு. லெவல் 4 என்னங்க அது? புள்ள வச்சா நல்லா தாடுறது. ஜம்ப்பு போயினே இருக்கணும் போல். பரவாயில்ல, இது வரலாம் ஓகே தான். ரொம்பலாம் ஒன்றும் வெறி ஆகலை. ஜம்ப். 5வது லெவல், கடைசி லெவல். இந்த கேட்டோட கடைசி லெவல். என்ன அப்படிலாம் வைக்கிறாங்க? கரெக்டாக நம்ம ஃபிங்கர் வச்சுப்போம் அந்த இடத்துல. கரெக்டாக ஓடி போய் ஜம்பை போட்டு நின்றுணும். எதனா இருக்கான்? எதுவுமே இல்லை. கரெக்டாக ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டா முடிஞ்சிச்சு. திருப்பி நம்ம வந்தாச்சு. 2வது கேட்டுக்குள்ளே போகிறோம். 2வது கேட்டு எதனா வச்சிருப்பானுங்களே கோளாறு. நம்மலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே முடிச்சிடும். குதிக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். காலி நம்மளுக்குன்னு வருது பார்த்தீங்களா. என்னதான் பண்ணாலும் குதிக்கவே முடியல. ஒரு டைம் நம்மளுக்கு இப்படி தான் ஆகும். நம்ம லக்கு. திருப்பி அவுட் ஆயாச்சு. இந்த டைம் குச்சிடுவோன்னு நினைக்கிறேன். என்னங்க அது அப்படின்னு ஊறுது? வித்தியாசமான ஊறுது எல்லாம். இது இப்படி வரும், அது அப்படி வரும். அவள் தான் கேட் 2ஓட லெவல் 3. இப்படி குச்சா அப்படி வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் இதை நான் எதிர்பார்க்கல. இப்படி குச்சி இப்படி எகிரணும். குச்சிட்டு எகிரிட்டு உள்ளே போயிடணும். அவள் தான் ஈஸியாக. இது வரலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓடுனே கிடப்போம். அவள் தான் உள்ளே போயாச்சு. என்னங்க இது இவ்வளோ ஈஸியாகுது? ஓடுனே கிடப்போம். ஏன்னா குறுக்க வரும். அடுத்த பெரியவா சொல்லியான்ட்டு உள்ளே போயிட்டு டப்புன்னு ஓட வேண்டியதான். குடுன்னு இப்படியே தான் இருக்கும் கான்செப்ட்டு. கரெக்ட், ஜஸ்ட் மிஸ். அவள் தான் கேட் 3க்கு ஈஸியாக வந்தாச்சு. ரொம்ப சீக்கிரமாக 4 மினிட்ஸ் உள்ளே நம்ம கேட் 3க்கு வந்தாச்சு. இல்லைங்க அது எதிர்பார்க்காத நேரத்தில் போடுறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் பார்ட் 2 வேணுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணிடுறேன் பார்ட் 2. போக தான் இது கஷ்டமாக போயினே இருக்குது எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல்லையும் இருக்குது, பிசிலையும் இருக்குது, கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது. லெவில்ஸ் டெவல் நாட் ஃபார் ட்ரோல்னு நினைக்கிறேன் கேம் பேர். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன ப்ரோ இதில்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது. போக தான் இருக்கும். வாங்க இந்த டைம் கண்டிப்பாக போகிறோம். ஈஸி. என்னங்க இது ஈஸின்னா தான் உயிர்ந்து நேக்கிறனாலும் இந்த டைம் பேசாமலே பண்ணுவோம் கரெக்டாக. விட்ரி
3வது இடத்துல 4வது லெவலு. என்னங்க இவ்வளோ ஈஸியாகுது? யார் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஈஸி தான். இது நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் போய் எகிரி குதித்தேன். டக்குன்னு நின்றுணும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நல்ல நல்ல கேமிங் வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு லக்காக நடக்கும். என்ன ப்ரோ இப்படிலாம் பேசணும்னு கேட்காதீங்க, அப்படி தான் பேசணும். அப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் யாருமே. கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. வாங்க வாங்க, நீ நம்ம யாருன்னு காட்டுறோம். ஐயோ போயிடுச்சே. ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப். என்னங்க இது ஓவராக பண்ணுறானுங்க இவனுங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ரொம்ப டென்ஷன் ஏற்காதீங்க, ரொம்ப டென்ஷனாக வருது. இப்போ முடிஞ்சிச்சு, அடுத்தது வந்தாச்சு. என்னங்க இது காயின் நினச்சா ஏதோ பாம்பு இருக்குது. சரி கூட ஒன்றும் ஓடுறோம். பொறுமையாக வந்தால் பின்னாடி அதர விடுவானுங்க. இவங்களை பற்றி பார்த்தாச்சு ஆல்ரெடி. நம்ம கேம் கிரியேட்டரு சூப்பர், ஆனால் நான் உனக்கு மேலே சூப்பர். டக் 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 டக்குன்னு உள்ளே போயினே இருக்கணும். என்னங்க இது தலையில் வச்சுட்டானுங்க பட்டனை. நீங்கள் கீழே பாருங்க, அழுத்தும் போது தலையில் போயின்னு இருப்பேன். ஏன்னா அதுதான் கேம், அதுதான் டெவில்ஸ் லெவல்லாம் டெவில் மாரி இருக்கணும். ஐயோ ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரில. குதிக்க எனக்கு மட்டும் அப்படி தான் ஆகுது திருப்பும், பார்த்தீங்களா? சரி கொஞ்சம் சைலண்ட்டாக போகும். போயாச்சு. இதுதாங்க மந்திரமே, சைலண்ட்டு தாங்க. என்ன இது கரெக்டாக வந்தாச்சு. நம்ம ஜம்ப்பு பட்டன் ஆகிட்டு நம்ம ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த இதுவெலாம் ஜம்ப் ஆகுது. இப்போ பாருங்கள் போயிடுச்சா, நான் வந்து மாட்டிப்பேன். ஏன்னா அதுதான் நடக்கும் எப்பயுமே. இந்த டைம் புரிஞ்சிச்சு, அதனால் நம்ம என்னங்க இது ஜம்ப் எடுத்து ஜம்ப். என்னங்க இது அப்படியே போயிட்டேன் நான். ஜம்ப். ஐயோ மறந்து போயிடுறேனே. ஜம்ப்பு ஜம்ப் 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 இல்லை ஜம்ப்பு. இப்போ சாமி உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஜம்ப். என்ன இது? ஓ அப்படி வரீங்களா நீங்கள்? வணக்கம். என்னங்க கரெக்டாக வந்து இந்த டைம் விடக்கூடாது, இந்த டைம் விடவே கூடாது. சரி அடுத்த டைமாக விடக்கூடாது. ஜம்ப்பு லக்கடி ஜம்பா. ஐயோ ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி போதுங்களேங்க. யாருக்கெல்லாம் சிஎஸ்கே பத்திரனா விட்டது வருத்தமாக இருக்குது, பத்திரனா ஜடேஜா விட்டது வருத்தமாக இருக்கோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் பட்டனா லெஃப்ட் சைடு நான் ரைட் சைடு போகுது பாருங்கள். நான் இது பின்னாடி போனால் திரும்ப வந்து ஊந்துடுறேன். ஒன்றா இது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஓ அப்படி புரிஞ்சிச்சு. அப்படி போய் ஜம்ப் அடிச்சுட்டா நம்ம டைரெக்ஷன் திரும்பிடுது. இந்த பக்கம் எடுத்தால் அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் எடுத்தால் அந்த பக்கம் போகுது. அதே தான் ஒரு ஜம்ப் பண்ணும் போதும். இப்போ தான் இந்த கேமோட கான்செப்டே புரியுது. அதாவது இந்த லெவலோட கான்செப்ட். இந்த பக்கம் ஏற்றணும், இப்போ இந்த பக்கம் எடுத்தணும். ஜம்ப் போட்டால் இப்போ இந்த பக்கம் எடுத்தணும். அவ்வளோ ஜம்ப், அவ்வளோதான். ஈஸி சிம்பிளாக முடிச்சாச்சு இந்த லெவல். எவ்வளோ முடிச்சிக்கலாம். பார்ட் 3 வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.